எப்போ கண்டுபிடிச்சிய? நேற்று தான் போலி வாக்காளர் வந்திருக்கானா? சரி, நம்ம எல்லாரும் இப்படி பேசுவோம். ஒரு வாக்காளரில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னா ஒரு வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்த? ஒரு ஆண்டு இருக்கும்போதே இந்த வேலையை ஆரம்பித்து இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு சரி வெளியிட்டு உங்கள் வாக்கு விடுபட்டு இருந்துச்சுன்னா மறுபடியும் உங்கள் வாக்கை பதிவு செய்கிறதுக்கு விண்ணப்பிங்க அப்படின்னு ஒரு கால அளவு கொடுக்கணும்ல. நீ இப்போ நவம்பர் ஆயிடுச்சு, டிசம்பர் ஜனவரி பிப்ரவரியில் வாக்கு தேர்தலை அறிவிச்சிருவேன். பிப்ரவரி 7ஆம் தேதி தான் அந்த வாக்காளரை சரி பார்த்துட்டு வெளியிடுவோன்ற. ஒருவேளை என் வாக்கு விடுபட்டு போச்சுன்னா நான் வாக்கை மறுபடியும் புதுப்பிச்சு என் வாக்கு உரிமையை பெறுறதுக்குள்ள தேர்தல் வந்துடும். அப்போ உனக்கு சேட்டை தானே. இவன் நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன பண்ணிட்டு இருந்த? செத்து போனவன் யாருன்னு உனக்கு இல்லை, டெத் சர்டிஃபிகேட் வாங்கலை. நீ போய் வாக்காளர் தெரியாம தான் இருந்தா இவன் நாள். சொல்லுங்க. 4500 வாக்காளர்கள் கொளத்தூர்ல இருக்கிறாங்கன்னு அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. இப்ப 4500 போலி வாக்காளர் வாக்கு செலுத்தி தான் வென்றிருக்கேன். நீங்க அதனால நீங்க உங்க வெற்றி செல்லாதுன்னு சொல்ல தயாரா இருக்கீங்களா? 4 ஆண்டு முடிஞ்சு பதவி முடிஞ்சு இப்ப அடுத்து தேர்தலை சந்திக்க போறாரு. இப்பதான் போலி வாக்காளர் இருக்கிறான்னு சொல்ல வரீங்க. உங்களெல்லாம் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு பொழுது போகலைன்னா இந்த மாதிரி எங்களை வச்சு விளையாடுவீங்க. பெரிய பெரிய அறிஞரே சொல்றாங்க, தமிழ்நாட்டு முதல்வரே சொல்றாரு இந்த 13 பூர்த்தி செய்யறதுக்கு படிச்சவங்களாலே முடியாது. நான் இப்ப எங்க ஆத்தால இப்ப என்ன பண்ணுவேன்? எங்க அம்மாட்ட போய் உங்க அப்பா அம்மா வாக்குச்சீட்டை கொண்டு வாங்கன்னா 84 எந்த பூத்துல ஓட்டு போட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு வாடகை வீட்டுல இருக்கேன். போன தடவை வாடகை வீட்டுல இருக்கும்போது வாக்குரிமையை எடுத்தேன். இப்ப வேற வீட்டுல இருக்கேன். இங்க நான் என் வாக்கு இருக்கான்னு இந்த முகவரியில் போய் சோதிக்க போகும்போது அவன் இல்லைன்றுவேன். நீ உடனே தூக்கிட்டு போயிடுவேன். இப்ப என் வாக்கு என்ன ஆகுறது?